ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மாட்டுக்கார பொண்டாட்டி. என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எப்பயும் போல் ட்ராவல் பண்ண வீடியோ தான் இது. நாகர்கோவிலில் பார்வதிபுரத்துலேருந்து எரச்சிக்குளம் வர ரோடு. இந்த வழியாக வரும்போது நாங்கள் எடுத்தோம். ரொம்ப அழகாகவே இருந்தது. இந்த ரோடு எல்லாமே போகிற வழி, மலை தொடர்ச்சி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் எடுத்த வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரை சுற்றி பாருங்கள். நாங்கள் இப்படியே போயிட்டு இருந்தோம். நாவல்காடு அந்த பேக் சைட்லலாம் வர ரோடு இதெல்லாம். நாவல்காடு, எரச்சிக்குளம் அங்கெல்லாம் வர ரோடு தான் இது. ரொம்ப அழகாகவே இருக்குங்க எங்கள் ஊர். இந்த தொடர்ச்சி மலையெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது. நான் அடிக்கடி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா ஒரு ஃப்ளைட் போகாத ஊரில் என்னை கல்யாணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு. ஆனால் இந்த மாதிரி அவர் வெளியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகும்போது பார்க்கும்போது இந்த ஊர்லேயே கட்டி கொடுத்ததே போதும்னு நினைப்பேன். வேறு எங்கேயும் போக மனசே இருக்காது. அம்மா வீட்டுக்கு போகவே மனசு இருக்காது. அவ்வளோ அழகான ஊரில் தான் என்னை கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கச்செல்ல என்ன தோணுன்னா, நம்ம சொந்த ஊர் இது தான், இங்கேயே நம்ம இருந்திருக்கலாமே, இதுக்கு நம்ம சென்னையில் பேசிக்கலானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பொழப்புக்காக நாங்கள் சென்னைக்கு போனவங்க. சொந்த ஊர் நாகர்கோவில் தான் எங்களுக்கும். ஸோ இந்த ஊர் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, வீடியோவை ஸ்லோவாக போடு, எல்லா பிளேஸும் நாங்களும் பார்ப்போம்லன்ட்டு. அது முடியல. போட்டால் ஒரு படம் மாதிரி லிஸ்ட்டாக போகுதுங்க. அதனால தான் சும்மா எடிட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு போடுறது. கொஞ்சம் ஸ்லோவாக போடணுன்னு எனக்கும் ஆசை தான், முடியலையே. ரொம்ப பெருசாக போகுது. அதுவே ஒரு படம் மாதிரி போகுது. படத்துக்கு நான் என்ன டயலாக் கொடுக்க, இதுவே என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறேன். அதுனா ரொம்ப கஷ்டம். எதனா பாட்டு போடலான்னு பார்த்தாலும் பாட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே முடிஞ்சிருங்க. அதான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலை. இதுவே ஒவ்வொரு நேரம் என்னடா பேசுறதுன்னு யோசிச்சு பேசுவேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் இனி எப்படி இந்த வீடியோவை போடணும் அப்படின்னுட்டு. இதை விட ஸ்லோவாக போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இடத்தையும் சின்ன சின்ன ரீல்ஸ் மாதிரி பார்க்குறேன். அப்படி வேணும்னா ட்ரை பண்ணுறேன். எதுனா பாட்டு எதுனா எடிட் இல்லை நீ இதே மாதிரியே போடு அப்படின்னீங்கனாலும் நான் இதே மாதிரியே போட தயார். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் ரெகுலராக எடுத்து வீடியோலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் ரொம்பலாம் கேட்கல. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மாட்டுக்காரம் பொண்டாட்டின்னு ஒரு சேனல் இருக்குது, வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக்கி விடுங்க. நானும் உங்களுக்கு வேண்டி என்னால் முடிஞ்ச வீடியோக்களெல்லாம் நான் போட்டுக்கிட்டே வருவேன். இந்த தோப்பெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. எங்கள் ஊர் ரப்பர் தோப்பு, இந்த தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பலாத்தோப்பு, எல்லா தோப்பும் இருக்குங்க எங்கள் ஊரில். இந்த மலையெல்லாம் பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரியே இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நேரம் வண்டியில் போகும்போதும் வண்டியை விட்டு இறங்க மனசே வராது, இடத்த பார்க்குறதுக்கு வேண்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகிற வீடியோவை உங்களுக்காக எடுத்து போடுறேன். பாய்.